ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான கண்டென்ட்டில் நம்ம வந்து கேஸ் ஸ்டடி பற்றி பேசிகிட்டு இருந்திருப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 days வந்து ரிசர்ச் கண்டி நான் வந்து டைம் வந்து ஒதுக்கி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ரிசர்ச்னால் என்ன பண்ணுவாங்க, ஸோ ரிசர்ச் ஃபேஸில் வந்து யூஎக்ஸ் ஃபேஸில் என்ன ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம என்ன ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் இருக்கிறனால நிறையவே டைம் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். டேரெக்டாக நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு டேரெக்டாக டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட்ரேஷன் நிறையா வரும். ஸோ அதில் எந்த வித ப்ராப்ளமே சால்வ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளமாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அனாலிசிஸ்லேயே பார்த்தீங்கன்னா காம்படிட்டர், இன்டைரக்ட் காம்படிட்டர், டைரக்ட் காம்படிட்டர், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு யூசர் ரிசர்ச்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ யூசர் ரிசர்ச்னு பார்க்குறப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் டிக்கெட் புக்கிங் எஸ்சிடிசி இருக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்து ரீடிசைன் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளோட கஸ்டமர் யூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறவங்க தான் பஸ் டிக்கெட் புக் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து யூசர் ரிசர்ச்னு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் யூசர்கிட்ட இருந்து. ஸோ அது யாராக வேணால் இருக்கலாம். உங்களோட க்ளோஸ் சர்க்கிள்ஸில் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ஒரு சர்வே மூலமாக பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக இன்டர்வியூ பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸு, ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன, ஸோ அவங்களோட கோல் என்ன, ஸோ அவங்கள பற்றி ஒரு குட்டியாக ஒரு பயம் வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி அதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இதில் வந்து ப்ரைமரி யூசர் ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இன்டர்வியூ எடுக்கலாம். அப்படி இல்லைனா சர்வேஸ் இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம்ஸ் வழியாக போய் எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கலாம். செகண்டரி அப்ரோச் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி யூசர் ரிசர்ச்னு பார்க்குறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கோரா, ரெட்டிட்டு, ஸோ அதில் எல்லாம் ஆப்போட ரிவ்யூஸ்லாம் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் கூட இருக்கும், ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில். ஸோ அதில் வந்து எக்ஸாக்டான ரிவ்யூ அதில் கூட எடுத்துக்க முடியும். ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம் தான் இப்போ உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூசர் ரிசர்ச்சில் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து யூசர் பர்சனான்னு வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து இந்த யூசர் ரிசர்ச்க்கு அப்புறம் தான் அந்த ஒரு ப்ராசஸே வர மாதிரி இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த யூசர்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கியிருப்பீங்களா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணதில். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி வந்து போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களோட கோல்ஸ் என்ன, நீட்ஸ் என்ன, பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, ஸோ அவங்க வந்து அவங்கள பற்றி என்ன டிஃபைன் பண்ணுறாங்க, அவங்க என்ன கேட்டகரியிலேருந்து வராங்க, ஜியோக்ராஃபிக்கல் மாடல் என்ன அவங்களுக்கு, ஸோ இதெல்லாம் பற்றி வந்து டிஃபைன் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா யூசர் பர்சனால் வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அவங்களோட ஒரு குட்டி பயோகிராஃபி மாதிரி, அந்த மாதிரி பயோ மாதிரி வச்சுக்கலான்னா எப்படி இருக்கும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா யூசர் பர்சனால் வரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு காமனான பாயிண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 10 பேர் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 யூசர் பர்சனை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து ஒரு காமனான பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து ஒர்க் பண்ணலாம். பெயின் பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் அனாலிசிஸ்னு ஒரு டேர்மில் வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஆப்போட காம்படிட்டர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பஸ் புக்கிங் ஆப் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து காம்படிட்டர் யார் இருப்பாங்க. ஸோ காம்படிட்டர் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. டேரக்ட் காம்படிட்டர்னு சொல்லுவாங்க, இன்டேரக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டேரெக்ட்னா நம்மளோட ஈக்குவலாக இருப்பாங்கல்ல. ஸோ இப்போ பஸ் புக்கிங் இருக்குன்னா அதே மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கும், ஒரு ஆப் மட்டும் கிடையாது. ரெட் பஸ் இருக்காங்க, மேக் மை ட்ரிப்பு, ஸோ அபி பஸ், கோய்பிபோ, இந்த மாதிரிலாம் நிறைய வெப்சைட்ஸ், ஆப்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா டேரக்ட் காம்படிட்டர்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி புக்கிங்கு, நெக்ஸ்ட்டு ஹோட்டலு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. நம்ம எஸ்சிடிசியில் பார்த்திங்கன்னா வெறும் பஸ் புக்கிங் மட்டும்தான். அடிஷ்னலாக ஃபீச்சர் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இப்போதைக்கு தாட்டில் நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 2 வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அவங்கக்கிட்ட இருந்தே எடுக்க முடியாது எதுவுமே. அவங்க டேரக்ட் காம்படிட்டர் அனலைசிஸ் பண்ணுறேன்னா அவங்க வந்து ஹோட்டல் புக்கிங் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த எஸ்சிடிசியில் வந்து ஹோட்டல்லாம் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணணுமான்னு கேட்டால் அது வந்து ஒரு கரெக்டான வேயாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அது வந்து ஒரு ப்ரைவேட் பண்ணுறது, இது வந்து டிஎன்எஸ்டிசின்னு கவர்மெண்ட்டோடது. அவங்க வந்து எஸ்சிடிசி புக்கிங் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. அதுதான் ப்ராப்பரான வேவும் கூட. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக், இந்த மாதிரி டாக்ஸிலாம் இருக்காங்கல்ல, ஓலா, ஊபர், ஸோ இந்த மாதிரி. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒரு கொலாப் பண்ணி இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து வரேன் அப்படின்னா, சென்னை வரேன் அப்படின்னா, இங்கே வந்து நான் லோக்கலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு டாக்ஸி வந்து இன்னொரு ஆப் மூலமாக நான் ஏற்றி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சரை நான் வந்து லோக்கலோட கொலாப் பண்ணி ஏன் எஸ்சிடிசியிலே இன்டெகிரேட் பண்ணக்கூடாது. ஸோ அது பார்த்திங்கன்னா என்னோட ஒரு ஃபீச்சர் வந்து நான் எஸ்சிடிசியில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பிளானில் இருக்கேன். இது ஒரு ஃபீச்சரு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஃபீச்சர் பார்த்திங்கன்னா, ஏன்னா இதில் இல்லாதது பார்த்திங்கன்னா ரிவ்யூன்றது ஒன்று கிடையாது. ரெட் பஸ், அபி பஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ரிவ்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பஸ்ஸுக்கு கொடுக்க முடியுமா என்னன்றதை நான் வந்து செக் பண்ணணும். அது ஒரு ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரே பஸ் தான் ஓடுமா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது எஸ்சிடிசியில். ஸோ அதை பற்றி நம்ம வந்து கேதர் பண்ணோம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ அதை நான் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரில. பட் வந்து ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து பஸ்ஸை பொறுத்து கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அப்போ தான் நம்ம வந்து அந்த ரூட்டில் ஓடுற பஸ் வந்து எப்படி இருக்குது இதெல்லாம் பற்றி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து எக்ஸ்டர்னல் ஆட் பண்ணுறதா இருக்கேன். எக்ஸ்டர்னலாக விட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதா இருக்கேன். இப்போ உள்ள ஆப்பை விட
எக்ஸ்ட்ராவாக நான் வந்து இதெல்லாம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து முன்னாடி இந்த இதுக்கு ப்ரீவியஸாக சொன்ன வீடியோவில் மாதிரி யூஐலாம் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் கான்செப்ட். இது வந்து காம்படிட்டிவ் அனாலிசிஸ். இப்போ நான் பேசுனது வந்து டேரக்ட்டும் பேசிட்டேன், இன்டெரக்ட்டும் பேசிட்டேன். இப்போ டேரக்ட் காம்படிட்டர்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பஸ், அபி பஸ் இந்த மாதிரி உள்ளவங்கலாம் டேரக்ட் காம்படிட்டர்ஸ். இன்டெரக்ட்னா ஓலா, ஊபர் அண்ட் ஸோ இந்த மாதிரிலாம் லோக்கல் டாக்ஸி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களே, ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்டைரக்ட் காம்படிட்டர்ஸ். இவங்கெல்லாம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் காம்படிட்டர்ஸாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்மளாம் அவங்களே இப்போவே நம்ம வந்து எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணி ஸோ அவங்கக்கிட்ட உள்ள ஃபீச்சரை நம்ம வந்து தனியாக ஒரு ஆப் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ போக விடாமல் எஸ்சிடிசியில் இந்த மாதிரி ஒரு லோக்கலோட ஒரு கொலாப் பண்ணி, எக்ஸாம்பிளுக்கு ஊபரோட கொலாப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சென்னையில் உள்ள லோக்கல் டாக்ஸி எஸ்சிடிசி ஆப்குள்ளேயே நம்ம வந்து புக் பண்ணிக்கிற மாதிரி வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கணும். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு, ஏதாவது இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான கண்டென்ட்டு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீட்ஸ் செலக்ட் பண்ணி யூசர் ரிசர்ச் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டடி ப்ராசஸில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து சர்வேக்காக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எவ்வளோ பேருக்கு வந்து ரீச் ஆச்சுன்னு தெரில. ஸோ அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த ஒரு சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு 5 minutes எடுத்துக்கும். ஸோ உங்களோட டைமை எனக்காண்டி கொடுங்க. எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 questions தான் இருக்கும். ஸோ ஈஸியான ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக. ஸோ மறக்காமல் அதை வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்டர்வியூனா நம்ம வந்து பெருசாலாம் எடுத்துக்க வேணாம். ஸோ நானும் ஒரு பிகினர் தான். ஸோ எனக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை வச்சு நான் ஒரு பர்சனை வந்து ரெடி பண்ணிக்க முடியும். என்னால் ஈஸியாக வந்து பண்ணிப்பேன். ஸோ அதில் வந்து நார்மலாக ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து வீடியோ கூட ஹைட் பண்ணி பிளர் பண்ணி போட்டுப்பேன். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி பண்ணலாம், ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை மெயில் அட்ரஸோ ஸோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஸோ இவ்வளோ தான் அந்த யூசர் ரிசர்ச் ப்ராசஸில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூசர் ஜர்னி மேப்பிங், நெக்ஸ்ட் கஸ்டமர் ஜர்னி மேப்பிங். அது யூஸாக இருந்தாங்கன்னா யூசர் ஜர்னி மேப்பிங், கஸ்டமர்னா கஸ்டமர் ஜர்னி மேப்பிங். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு 60% ஆஃப் த ஒர்க்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், யூசர் ஃப்ளோ, நெக்ஸ்ட் யூஐ டிசைனு, மாக் வயர் ஃப்ரேமுக்கு அப்புறம் டிசைன் போவோம். ஸோ அது வந்து ப்ரோட்டோடைப் பண்ணி டெஸ்டிங் கொடுப்போம். நெக்ஸ்ட் இட்ரேஷன், திரும்பி அதே ப்ராசஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இட்ரேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் எண்ட் டு எண்ட் டிசைன் பண்ணி நீங்கள் வந்து யூசர்கிட்ட டெஸ்டிங் கொடுப்பீங்க, ப்ரோட்டோடைப்பிங்க. அது வந்து ஆக்சுவல் அப்ளிகேஷன் மாதிரியே இருக்கும். ஸோ கிளிக் பண்ண எந்த ஸ்க்ரீன் போகுது, என்ன ஃப்ளோ நடக்குது எல்லாமே வந்துடும். ஸோ அதை யூசர்கிட்ட கொடுக்குறப்ப அவங்க அதில் ஏதாவது இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னா அதை திரும்ப நீங்கள் வந்து ரீவொர்க் பண்ணி திரும்பி இட்ரேட் பண்ணி டிசைன் டெஸ்டிங் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுதான் ப்ராசஸ். அதனால் யூசர் ரிசர்ச்ன்றது ஒரு பெரிய கடல். அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ப்ராப்ளம் வந்து ஒரு 90% 80% ஆஃப் த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் இவ்வளோ தான் யூசர் ரிசர்ச் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது. ஸோ இன்னும் வந்து நான் வந்து 3 daysக்கு எடுத்துக்க போகிறேன் யூசர் ரிசர்ச்சை. ஸோ ஃபுல்லாக நான் வந்து 3 daysக்கு நான் வந்து உட்காந்து இதுக்காண்டி ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இடையில இந்த 2 நாளுக்கு வந்து நான் 100 days சேலஞ்சும் பண்ணிட்டுருக்கேன்ல, இதோட பேரலாக சேர்த்து. ஸோ அதுக்கு வந்து நான் வேறு ஏதாவது டுட்டோரியல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 14. ஆக்சுவலாக இந்த வீடியோ வரது பார்த்தீங்கன்னா 15 தான் வரும், நாளைக்கு தான் வரும். இன்றைக்கி நைட்டு உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அந்த ஒரு 2 நாள் கேப்பு, 16, 17 தான் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ 16 வந்து வேறு வீடியோ போடுவேன். 17 தான் இந்த கேஸ் ஸ்டடி வீடியோஸ் வந்து வரும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி அப்படின்னா என்னோட நேம் குணால், UI/UX டிசைனராக வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அருமையான கண்டென்ட்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் குணால்.